ஃப்ரண்ட் சிறியர்களுக்கு வணக்கம். அதிமுக எம்எல்ஏ கேண்டிடேட் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சிக்கல் மேல சிக்கல் வந்திருக்கு. இடியாப்பு சிக்கலோட மோசமான சிக்கலா இருக்குது அவருக்கு வந்த சிக்கல். தேர்தல் டைம்ல இப்படி வந்தா எப்படிப்பா? எம்.ஆர். விஜயபாஸ்கரை விடுங்க, அதிமுக எப்படி திரும்பவும் இப்படி வரும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அதிமுக காரங்களே என்ன பண்றாங்க, புலம்பிட்டு இருக்காங்க. என்ன சிக்கல் வந்தது? இந்த சிக்கல்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி மேல வர போறாரு, எம்.ஆர். விஜயபாஸ்கர் எப்படி மேல வந்து ஜெயிக்க போறாரு அப்படின்றத ரொம்ப டீடைலா டமால் டெபில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, இல்ல ரெண்டுக்கு வேணுமா, இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. பொதுவா கொங்கு பெல்ட் அதிமுக கோட்டையா இருந்தது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும். ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கட்சி போயிருச்சு. எந்த அளவுக்கு உடையணுமோ அந்த அளவுக்கு உடைஞ்சிருது. தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல, அதே போல கொங்கு பெல்ட்ல இந்த மாதிரி இடங்கள்ல அதிமுக சுக்குநூறா உடைஞ்சது. குறிப்பா இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்டா இருந்தாலும் அவரு கோட்டையிலேயே ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா கடந்த நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த தேர்தலையே கொங்கு பெல்ட்ல அதிமுக தன்னுடைய அந்தஸ்தை இழந்துருச்சு அப்படின்னு தான் பேசப்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்துல சுத்தமா காலி ஆயிருச்சு அப்படின்னு தான் பேசப்படணும். இன்னும் சொல்ல போனா இந்த கொங்கு பெல்ட்ல இந்த தேர்தலை பயன்படுத்தி திரும்பவும் தன்னுடைய கட்டமைப்பை கட்டி மேல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நல்ல சான்ஸ் எடப்பாடி பழனிசாமி கிட்ட காலமே கொடுத்துருச்சு. ஆனா இயற்கையே அந்த வாய்ப்பை கொடுத்தாலும் அதை உதறி தள்ளி விட்டுட்டு இது நமக்கு இல்லப்பா அப்படின்னு ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சுதந்திரமா இருந்தாரு. ஆனா கட்சிக்காரங்க எல்லாருமே விரக்தியில இருக்கிறாங்க. குறிப்பா கரூர் மாவட்டம். இந்த கரூர் மாவட்டத்துல 4 தொகுதி இருக்கு. கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, கிருஷ்ணராயபுரம். இந்த தொகுதியில ஃபுல் அண்ட் ஃபுல் அதிமுக நிக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆல்ரெடி கோயம்புத்தூர் மாவட்டத்துல சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோரிக்கை வச்சாரு. ஆனா அவங்களுக்கு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது. ஆனா நேற்று தினத்துல பாஜகவுல ஒரு பெரும் சலசலப்பு வந்தது. கிணத்துக்கடவு தொகுதியை பாஜகவுக்கு ஏன் அதிமுக ஒதுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒருவர் தீ குளிக்கிறது கூட என்ன பண்ணாரு, முயற்சித்தாரு. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப சலசலப்பு ஏற்பட்டுச்சு. சோ இப்போ கரூர் மாவட்டத்தில் இந்த மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஏன்னா கரூர் மாவட்டத்துல பாஜக கணிசமான பகுதியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வளர்ந்துட்டு வராங்க. இந்த டைம்ல ஒரு தொகுதி கூட கொடுக்கல. ஏன்னா கடந்த தேர்தல்ல அரவக்குறிச்சி தொகுதியில அண்ணாமலை அவர்கள் நின்று எந்த அளவுக்கு தோல்வியை சந்தித்தார் அப்படின்றது தெரியும். சோ இந்த தடவை அதே அரவக்குறிச்சி தொகுதி கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ஏன்னா விட்டதை நாங்க என்ன பண்ணுவோம், புடிச்சிட்டு இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் என்ன பண்ணிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்னவோ கொங்கு பெல்ட்ல அப்படியே பவர் இருக்கிற மாதிரி, முதல்ல அவரு தொகுதியில அவர் நின்று ஜெயிக்கட்டும்பா, அதுக்கப்புறம் அவருக்கு பவர் இருக்குதா இல்லையா இப்படின்ற ஒரு விமர்சனங்கள் பாஜக தரப்புல இருந்து கூட்டணி கட்சிக்கு தலைமையா இருக்கிற அதிமுகவை எதிர்நோக்கி வருகிறது அப்படின்றதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு என்ன சிக்கலுப்பா, இடியாப்ப சிக்கல் சொன்னியே, அதை விட மோசமான சிக்கல் சொன்னியே, என்ன சிக்கலுப்பா அப்படின்னா ஒட்டுமொத்தமா கரூர் மாவட்டத்தில் இருக்க பாஜக காரங்க போர்க்கொடி தூக்கி இருக்காங்க எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு. ஏன்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து தேடப்பட்ட ஒரு குற்றவாளியா இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சரண்டர் ஆனாரு. ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சீனியர் அப்படின்றதுக்காகவே கரூர்ல அவரை வந்து என்ன பண்ணாரு, நிப்பாட்டுறாரு. சரி ஓகே, அதோட கட்சியுடைய விவகாரம் அவர் பண்றாங்க, சரி ஓகே. ஆனா ஏன் கூட்டணி கட்சிக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கல? கரூர் மாவட்டத்துல நான் பாஜக அவ்வளவு தோய்ந்து போயிருச்சா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கரூர் மாவட்ட பாஜகவும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராகவும் எழுப்பி இருக்கிறாங்க. இந்த 4 தொகுதியிலையும் அதிமுக தோக்கும், நாங்க ஒருத்தர் கூட வேலை பார்க்க மாட்டோம், உள்ளடி வேலை பார்ப்போம் அப்படின்னு ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்கு, எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எழும்பி இருக்கிறத இங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பொதுவா கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வந்துட்டா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணும், சமரசம் பண்ணிப்பாங்க. சமரசம் பண்ணியப்பா, தேர்தலுக்கு அப்புறம் இந்த உட்கட்சி முதல்லாம் வச்சுக்கோங்கப்பா, உட்கட்சி முதல்ல உள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நிர்வாகிகளை கூட்டு சமரசம் பண்ணுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது, மாறுபாடா இருக்கு. இன்னும் சொல்ல போனா எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராகவே அதிமுகலே பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, எழும்பி இருக்கிறாங்க அப்படின்றதுதான்
ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பேச்சா இருக்கு. இது எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மட்டும் தான் சிக்கலா அப்படின்னா அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் சிக்கலா இருக்கு. ஏன்னா சொந்த கட்சி நிர்வாகிகளை தனக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்களே. அப்ப எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய நடவடிக்கை அங்க சரியில்லை அப்படின்றதுதான் இது ரொம்ப வெளிப்படையா காட்டுது. ஏன்னா இப்போ கரூர் தொகுதியில செந்தில் பாலாஜி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறார். அவரை எதிர்த்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியே அங்க இருக்குது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு பெல்ட்ல எந்த அளவுக்கு கட்டமைப்புகளை கட்டமைச்சு திமுகவுக்கு வெற்றி கனிகளா நான் கொங்கு பெல்ட் அப்படியே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மும்முரமா இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவரெல்லாம் மீறி எம்.ஆர். விஜயபாஸ்கர் செயல்பட முடியுமா? ஆல்ரெடி எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குங்க, ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கு. இவ்வளவும் மீறி எம்.ஆர். விஜயபாஸ்கர் எப்படி ஜெயிப்பாரு? எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில நின்று எப்படி செந்தில் பாலாஜி அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இது கூட தெரிஞ்சுக்காம அந்த 4 தொகுதியில ஒரு தொகுதி கூட பாஜகவுக்கு இவர் ஒதுக்காம இருக்கிறாரே அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு தான் கூட்டணி கட்சிக்குள்ள எழும்பி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு இத்தனை தொகுதி கொடுத்தாரு, இந்தந்த தொகுதி கொடுத்தாரு, ஓகே. ஆனா கரூர்ல ஏன் ஒரு தொகுதி கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு கிணத்துக்கடவு தொகுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தீக்குறிக்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்கன்னா பாஜகவில் எந்த அளவுக்கு ஒரு உட்கட்சி மோதல் வெடித்திருக்கு, அதிமுகவில் எந்த அளவுக்கு வெறுப்பு அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதான் நீங்க காட்டுது. எடப்பாடி பழனிசாமி இங்க தலைமையா இருக்கலாம், ஆனா அதிகாரம் ஃபுல்லா பாஜக கிட்ட தானே இருக்கு. ஏன் அவங்க இறங்கி டஃப் கொடுக்கல அப்படின்ற ஒரு பேச்சும் பாஜக மத்தியில ரொம்ப அடிப்படுது. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி ஒதுக்குன தொகுதியில எல்லாம் நாங்க போய் வேலை செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கி இருந்தா நாங்க மனப்பூர்வமா இறங்கி என்ன பண்ணுவோம், 4 தொகுதியில மனப்பூர்வமா இறங்கி வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தொகுதியில கூட நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நீங்க என்ன பண்ணீங்க, கரூர் மாவட்டத்துல வேட்பாளர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அவர் என்னவா பண்ணுவாரு, அவருடைய ஆதரவாளர்கள் மீதி 3 தொகுதியில வேட்பாளரை நிப்பாட்டுவாங்க. நீ தகுதி வாய்ந்தவர்கள் வேட்பாளரை நிப்பாட்டுவாங்களா? நிப்பாட்ட மாட்டாரு. அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து கட்சிக்காக உழைச்சோம், எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்கோம், தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்க வேட்பாளரை நிப்பாட்டணும். ஆனா கரூர் மாவட்டத்துல எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய ஆதரவாளர்களை நிப்பாட்டுவரை கண்டி தகுதி வாய்ந்தவர்களை நிப்பாட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சோ இந்த சிக்கல் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எப்படி சீர் செய்ய போறார்? ஏன்னா கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு அகைன்ஸ்டா எழும்பி இருக்கிறாங்க. ஒரு தொகுதி 2 தொகுதினா பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு அகைன்ஸ்டா எழும்பி இருக்கிறாங்க. இன்னொரு புறம் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு இது பெரும் தலைவலியா இருக்கு. ஏன்னா சொந்த கட்சியினர் ஒரு பக்கம், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம், இவங்களை எல்லாரும் எப்படி சமாளிச்சு கரூர் தொகுதியில நின்று செந்தில் பாலாஜியை வீழ்த்தி இவர் எப்படி ஜெயிக்க போறாரு அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்த 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சவாலான தேர்தலா இருக்க பொழுது, இந்த தேர்தலை திமுகவை எதிர்த்து அவர் ஜெயிக்க போறாரா, திமுகவை எதிர்த்து தேர்தலில் ஜெயிச்சு வராரா அப்படின்றது இல்ல, கூட்டணி கட்சிகளை எதிர்த்து சொந்த கட்சி நிர்வாகிகளை எதிர்த்து அவர் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க போறாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.